வணக்கம் நண்பர்களே. ஒரு நாளைக்கு டீ குடிக்காம இருக்க முடியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? காலையில எழுந்ததும் டீ, வேலை நடுவுல டீ, சாயந்தரம் ஆனா டீ, இரவு கூட டீ. ஆனா ஒரு நாளைக்கு 4 கப்பு டீய நீங்க குடிச்சீங்கன்னா, உங்க உடல்ல நடக்கக்கூடிய மாற்றம் என்ன? சிலருக்கு இது மருந்து மாதிரி வேலை செய்யும். சிலருக்கு மெதுவாக விஷம் மாறி பாதிப்ப தரும். ஆனா இதுல ஒரு ரகசியம் இருக்கு. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய 2 சாதாரண பொருட்கள இந்த டீல சேர்த்தீங்கன்னா, அது சாதாரண டீ இல்லங்க. அது உங்க உடல பாதுகாக்கக்கூடிய அமிர்தமாக மாறும். ஸோ இந்த வீடியோவ முழுசா பாருங்க. நீங்க தினமும் குடிக்கிற டீ இனிமே வேற மாதிரி பார்க்க போறீங்க. ஸோ உங்க உடலுக்கு அமிர்தத்த கொடுக்க போறீங்க. ஏன்னா டீ குடிக்காம நெறைய பேர்னால இருக்க முடியாது. ஆனா டீ ஆபத்துன்னு தெரிஞ்சும் குடிக்காம இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து அந்த டீக்கு நம்ம அடிக்ஷன் ஆயிட்டோம். ஸோ அந்த டீய நம்ம சத்துள்ள பானமாக மாத்த போறோம். ஸோ டீ எப்படி உலகை அடிமையாக்கியது? டீ உலகின் அதிகமாக குடிக்கப்படும் ஒரு பானமாக இருக்குது. முக்கியமா இந்தியாவுல காலை கலாச்சாரமாகவே அது மாறிவிட்டது. மன அழுத்தத்தை குறைக்க உதவும் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஆரம்பித்தோம். டீயில் உள்ள முக்கியமான சத்துக்கள் என்னென்னா கஃபைன், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பாலிஃபினால்ஸ், இது 3ம் இருக்குது. இதனால தான் நம்ம டீ குடித்த உடனே புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கிது. மூளையோடைய அலர்ட்னஸை வந்து கொடுக்குது. அதாவது மூளை அலர்ட் ஹார்மோனை வந்து அதிகரிக்குது. சோர்வு குறையுது. ஸோ டீ குடிக்கிறதுனால நன்மைகளும் இருக்குது. டீ வந்து அதனால் வந்து அது குடிக்கிற நேரம்னு இருக்குது. அதில் சேர்க்கக்கூடிய பொருட்களும் இருக்குது. ஒரு நாளைக்கு 4 கப்பு டீ குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் என்னென்ன மாற்றம் நடக்கும்? மூளையோட சுறுசுறுப்பு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். கவனம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மன சோர்வு குறையும். அடுத்து இதய ஆரோக்கியமாக்கப்படும். அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்கிறதுனால இரத்த நாளங்களை வந்து பாதுகாக்கும். அதே மாதிரி மெட்டபாலிசமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கொழுப்புகளுடைய எரிப்பு வேகம் கூட ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய கொழுப்பு வேகமாக கரைக்கப்படும். அதே அளவில் வந்து மிதமாக குடிச்சிங்கன்னா சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இந்த டீ வந்து பயன்படுது. ஆனால் ஆபத்தான பக்கங்களும் இருக்குது. அது என்னதுன்னா தூக்கமின்மை. கஃபைன் அதிகமாக எடுக்கும் பொழுது உங்களுடைய பிரெயின் ரிலாக்ஸேஷன் ஆகாது. ஸோ தூக்கமின்மை, தூக்கமே வராது. அடுத்து வந்து அசிடிட்டி, கேஸ் ப்ராப்ளம் வரும். காலியான வயிற்றில் டீயை குடிச்சிங்கன்னா வயிறு எரிச்சல் ஏற்படும். ஏன்னா நிறைய பேர் வந்து காலையில் வெறும் வயிற்றிலே டீயை குடிச்சிட்டு தான் மறு வேலையை பார்ப்பாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அடுத்து உங்கள் உடலில் வந்து இரும்பு சத்து உறிஞ்சுறல் திறன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன ஏற்படும்னா அனிமியான்னு சொல்லக்கூடிய நோய் வந்து வர வரைக்கும், அதாவது ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா ரிஸ்க் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து உங்களுடைய இதய துடிப்பு வந்து அதிகமாக துடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால் வந்து சென்சிட்டிவ் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய இதயம் ரொம்ப வீக் ஆயிரும். அடுத்து 5வது வந்து அடிக்ஷன் தாங்க. டீ இல்லாமல் இருக்க முடியாத ஒரு நிலைமை வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். டீ இல்லை, நீங்கள் டீ அன்னைக்கு குடிக்கலைன்னா தலைவலி ஏற்படும். ஸோ முக்கியமாக 4 கப்பு எப்போவுமே உங்களுக்கு சேஃபே கிடைக்காது. ஒரு நாளைக்கு 1 இல்லைனா 2 டைம் குடிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டராக இருக்கும். ஆனால் அதுலேயும் சரியான நேரத்தில் குடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அதில் முக்கியமாக நம்ம 2 பொருட்களை நம்ம சேர்க்கும் பொழுது இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீளலாம். காலையில் எப்படி நம்ம குடிக்கணும்னா காலை உணவுக்கு பிறகு தான் குடிக்கணும். வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது. அதே மாதிரி மதியான டைமில் 3லேருந்து 5 மணி இந்த டைமில், ஈவினிங் டைமில் நீங்கள் எடுக்கணும். மத்தியான டைம் எடுக்க வேண்டாம். ஸோ அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லைட்டாக டீ எடுத்துக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி காலையிலையும் மாலையிலையும் தான் நீங்கள் எடுக்கணும். அது ஈவினிங் டைம் எடுத்திங்கன்னா மதியம் எடுக்க வேண்டாம். மதியான டைமில் எடுத்திங்கன்னா ஈவினிங் எடுக்க வேண்டாம். காலியான வயிற்றில் எடுக்கக்கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி எடுக்கவே கூடாது. 2 பொருட்களை சேர்த்தா டீ வந்து அமிர்தமாக மாறும். நம்மளுக்கு மருந்தாக செயல்படும் அப்படின்னு சொன்னோம்ல. அந்த 2 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய பொருள் வந்து இஞ்சி தாங்க. இஞ்சி இது வந்து இஞ்சியாகவும் பயன்படுத்தலாம். இல்லை வீட்டில் சுக்கு இருந்தால் சுக்காவும் பயன்படுத்தலாம். இது எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா செரிமானத்தை மேம்படுத்த செய்யும். அதே மாதிரி உடல்களில் ஏற்பட்ட வீக்கம், வலி இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பயன்படும். இதில் இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு இஞ்சி பயன்படுது. அதே மாதிரி குளிர், இருமல் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாதுகாப்பான பொருளாக இஞ்சி வந்து பயன்படுது. அடுத்து 2வதாக பார்க்கக்கூடிய பொருள் வந்து ஏலக்காய் தாங்க. ஏலக்காய் வந்து வாய்வு பிரச்சனையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுது. உடல் சூடை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. முக்கியமாக மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு, மன அமைதியை கொடுக்கறதுக்கு நம்ம ஏலக்காய் பயன்படுத்துகிறோம். இந்த 2 பொருட்களையும் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக
அளவில் கிடைக்கும். நம்மளுடைய செரிமான மண்டலம் வந்து பல மடங்கு ஸ்ட்ராங்காகும். வயிற்று எரிச்சல், அந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய வீக்கம், வாய்வு இது எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 2 பொருட்களை சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு டீ சத்துள்ள பானமாக மாறுது. இந்த 2 பொருட்கள் மட்டும்தானா அப்படின்னு கேட்காதீங்க, நிறைய பொருட்கள் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த 2 பொருட்கள் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த 2 பொருட்களை நம்ம சொன்னோம். ஸோ இன்னமும் இது கூட நிறைய பொருட்கள் இருக்குது, அதையும் நீங்கள் சேர்த்து குடிச்சிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு பல மடங்கு வந்து உங்களுடைய டீ வந்து நல்ல சத்துள்ள பானமாக மாறச் செய்யும். ஸோ அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய அந்த முதல் பொருள் என்னென்னா லவங்கப்பட்டை. இந்த லவங்கப்பட்டை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? கறி குழம்புக்கு பயன்படுத்துவோம். நம்மளுடைய கறி மசாலா பட்டையில் அந்த பட்டை இருக்கும். இதில் இங்கிலீஷில் வந்து சின்னமன் அப்படின்னு சொல்லுவோம். இது சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிகவும் உதவியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து சர்க்கரை இருக்கிற பீப்புள்ஸ் வந்து டீயில் இந்த லவங்கப்பட்டையை போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பையும் கரைக்கும். உங்களுக்கு வேகமாகவே மெட்டபாலிசம் வந்து கிடைக்கும். வேகமாகவே உங்களுடைய சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே சிரிக்கும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் காலையில் ஒரு டீ, சாயந்தரம் ஒரு டீ எடுக்கும்போது காலையில் வந்து ஏலக்காய், இஞ்சி போட்டு குடிங்க. சாயந்தரம் வந்து இந்த லவங்கப்பட்டை, அடுத்து கிராம்பு, இது மாதிரியான பொருட்களை சேர்த்து குடிங்க. இல்லை 4 வேளை நான் குடிப்பேன்னா 4 வேளையும் வேறு வேறு பொருட்கள் வந்து சேர்த்து குடிக்கலாம். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். கிராம்பு வந்து சேர்க்கலாம். கிராம்பு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ஒரு பொருளுங்க. மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. பல்லு மற்றும் தொண்டையை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. நிறையா வயதானவர்கள் 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து மூட்டு வலி ரொம்ப இருக்குது, எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நடக்க முடியல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கிராம்பை டீயில் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மூட்டு வலி வந்து போயிடும். ஸோ அது ஒரு சூப்பரான மருந்தாக செயல்படுது. அடுத்து அதிமதுரம். அதிமதுரம் எதுக்காக நம்ம டீயில் ஆட் பண்ணுறோம்னா தொண்டையை பாதுகாக்கிறதுக்கு. இப்போ ஒருத்தவங்களுக்கு இருமல் பிடிச்சிருந்துச்சு, தொண்டை கரகரப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டீ குடிக்கும் பொழுது நீங்கள் அதிமதுரம் வந்து பவுட்ரோ இல்லை அதிமதுரம் அந்த ஸ்டிக் அந்த பொருளாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். இதனால் உங்களுடைய தொண்டை வந்து நல்லா பாதுகாக்கப்படும். மன அழுத்தம் குறைக்கும். உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜி எல்லாமே சரியாகிடும். முக்கியமாக அதிமதுரம் பயன்படுத்தும் போது ரத்த அழுத்தம் அதிகம் உள்ளவங்க வந்து அளவு ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ண வேணும். அடுத்த பொருள் வந்து பெருஞ்சீரகம். இது நம்மளுடைய சமையலறையில் டெய்லி நம்ம பார்க்கக்கூடியது தான். இதை நீங்கள் டீயில் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஜீரண சக்தி வந்து பல மடங்கு பெரியும். வயிற்றில் எரிச்சல் இருந்தால் எரிச்சல் வந்து குறையும். உங்களுடைய உடல் சூடு வந்து சமநிலைப்படுத்தப்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாக்க செய்யலாம். நல்ல ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும் உங்களுடைய பிரச்சனையில் இருந்து நீங்கள் மீண்டு வரலாம். ஸோ நீங்கள் எத்தனை டைம் ஒரு நாளைக்கு டீ குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மூலிகை பொருட்கள் சேர்த்து நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வந்திருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மூலிகை பொருட்கள் நீங்கள் சேர்த்து குடிக்கிறீங்க, இஞ்சி, ஏலக்காயா, இல்லை பட்டையா, இல்லை பெருஞ்சீரகமா, எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சரியான முறையில் எப்படி வந்து டீ தயாரித்து குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தேவையான அளவு 1 கப் தண்ணீர் எடுத்துக்கிறேங்க. பால் 1/2 கப் எடுத்துக்கிறேங்க. டீ தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. இஞ்சி சிறிய துண்டு இல்லைனா ஏலக்காய் 1 எடுத்துக்கிறேங்க. இல்லைனா இஞ்சி ஏலக்காய்க்கு பதிலாக நீங்கள் பட்டை, கிராம்பு யூஸ் பண்ணலாம், இல்லை பெருஞ்சீரகம் யூஸ் பண்ணலாம், இல்லை அதிமதுரம் யூஸ் பண்ணலாம். எது உங்கள் வீட்டில் வந்து அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. குறைந்த அளவில் நீங்கள் சர்க்கரையை சேருங்க. முடிஞ்ச அளவுக்கு 60 வயசுக்கு மேலே இருந்தால் சர்க்கரையை வந்து நீக்கிட்டு பனங்கற்கண்டு, வெல்லம் இந்த மாதிரியான பொருட்களை வந்து சேர்த்துக்கிறேங்க. ஸோ ரொம்ப நேரம் அதிகமாக கொதிக்க விடாமல் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் டீயை குடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது யாரெல்லாம் கவனமாக எடுக்கணும் அப்படின்னா, அதிக ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து அளவு கரெக்டாக போட்டு எடுக்கணும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களும் அளவை கரெக்டாக போட்டு எடுக்கணும். அசிடிட்டி இருக்கிறவங்களும் அளவை கரெக்டாக போட்டு எடுக்கணும். தூக்கமின்மை இல்லாதவங்களும் அளவை ரொம்ப கரெக்டாக போட்டு எடுக்கணும். இவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு 2 கப்பு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே எடுக்காதீங்க.
நண்பர்களே, டீ நம்ம வாழ்க்கையோடைய ஒரு பகுதி தான். ஆனா, அத எப்படி குடிக்கிறோம்ங்கிறது தான் நம்ம உடல தீர்மானிக்கிறது. ஸோ, அளவா குடிங்க. அளவுக்கு மீறினால் பிரச்சனையை ஏற்படுத்தும். நம்ம இந்த மாதிரியான மூலிகை பொருட்கள சேர்த்து குடிக்கும் பொழுது, உங்க உடலுக்கு ஆரோக்கியத்த குடுக்குது. உங்க உடல ஆரோக்கியமாவும், சக்தியாவும் வச்சுக்கிறதுக்கு இது பயன்படுது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தால், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஆரோக்கிய தகவல் உங்களை சேரும். உங்களுக்கு எந்த டீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இஞ்சி டீ ரொம்ப பிடிக்கும்.